எனக்கு பயமா இருக்கு தம்பி. எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது அந்த ஆள் வெட்ட வந்தான். யாரு? அந்த தாடி வச்ச முஸ்லீம் என் கனவுல வந்தான். தமிழே. ஓ அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல உன்னை நான் ஏதாவது கேட்டனா? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல நான் தண்ணி குடிச்சேன். ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? இல்ல நாணமா இது நாணமா பெரல கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழே பாத்துக்க, இதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை. கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளிய போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல. ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது? பண்றது பூரா நீ. வா ரூமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கு இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா இந்த ஃபாதர் அப்பா நம்மள கிளம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட். பிரதர் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க, ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்துக்கடா, ஓடி போடா. அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்புக்கு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? ஃபாதர் தலை. தமிழ், நீங்க என்ன பண்றீங்க? பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாயம் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்னீங்க? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க வாங்க. டேய் நீ எங்கடா வர? நீ என்ன வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்னா போடா. டேய் வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்ன பேர் வைக்கலங்க, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. சிஸ்டரை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது? ஓ ரோடு க்ளோஸ் போட்டுருக்கு, போயிட்டே இருக்கீங்க ஃபாதரப்பா. என்ன ஃபாதரப்பா, நம்ம பிஷப்பை பார்க்க போறோமா இல்ல பிக்னிக் போறோமா? பிஷப் கிட்ட தான் போறோம். இவன்தான் நேத்து வந்து என்ன மிரட்டினான். அண்ணே நீங்களும் துர்காவும் பிஷப் விட்டு போங்க, நான் வந்துடுறேன். தமிழ் வந்துருவா. அவங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பிரச்சனை. ரெண்டு பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சித்திரவதை பண்றாங்க. மேரி அம்மாவை பத்தி பயோகிராஃபி எழுதுறேன்னு சொல்லி உங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலே அந்த பொண்ணு துர்கா, அவளை இவங்களோட சேர்ந்துட்டா. மேரி அம்மா தான் தன்னை பெத்த அம்மான்னு அந்த பையன் அடிச்சு சொல்றான். அந்த 3 பேரும் உடனே இந்த ஆசிரமத்தை விட்டு, ஏன் இந்த ஊரையே விட்டு போயிடணும். அப்படி போறதுக்கு முன்னாடி மேரி அம்மா தான் அந்த பையனோட அம்மாங்கிற நினைப்பு அவங்கள யாருக்குமே கொஞ்சம் கூட இருக்க கூடாது. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? புரியும்படியா நான் சொல்றேன்.
மேரி அம்மாவுக்கும் அந்த தமிழ்ச்செல்வனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா அவ அந்த அம்மாவோட மகன் இல்லைன்னு சொல்லணும். புரியுதா? மிஸ்டர், நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் யாரா? மேரி அம்மாவோட அபிமானிங்க. ஓகேயா? இப்ப நமக்கு அதுவா முக்கியம் இல்லங்கிறியா? எது முக்கியம்னு நான் சொல்லட்டா? அந்த துர்கா அந்த தமிழ்ச்செல்வனோட ஒத்து ஊதுறானே ஆறுசாமி, அவங்க 2 பேரும் தான் நமக்கு முக்கியம். தப்பா சொல்லிட்டேன்ல? எங்களுக்கு மட்டும்தான் முக்கியம். அட பாவிங்களா, கல்லறையில தமிழ்ச்செல்வன் அடிச்சது நீங்க தானா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அந்த தமிழ்ச்செல்வன் தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். அவன் இந்த ஊருக்கு வந்ததே பெரிய தப்பு. அந்த ஆறுசாமியும் அந்த துர்காவும் அவனோட சேர்ந்தது அதுக்கு மேல பெரிய தப்பு. அவங்க 2 பேரும் பிஷப்பை தேடித்தான் வந்தாங்க. வந்தாங்களா இல்லையா உனக்கு தெரியாதாமா? அப்ப நம்ம ஐயாவை கேட்போமா? ஸ்டாப் இட். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு புனிதமான சகோதரி கிட்ட இப்படியா தரக்குறைவா நடந்துக்கிறது? இத பாருடா, பிஷப் சென்டிமெண்ட் ஆயிட்டாரு. அப்போ இவர்கிட்ட சென்டிமெண்டாவே மூவ் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இந்த புனித சகோதரி கிட்ட தான் சுவிட்சே இருக்குது. இல்ல பிஷப், அந்த துர்காவும் ஆறுசாமியும் உன்னை தேடித்தானே வந்தாங்க. இப்ப இந்த 2 பேரும் எங்க? சொல்லு, சொல்லியா? எனக்கு தெரியாது. தெரியாது? இப்ப பாரு. டேய், அவளை பிடிக்கிறா. வாங்க. சீக்கிரம் வாங்க. Thank you, Father. Father, நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுருவாளா? ஏய், வாடி. எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள அவன் இங்க இருந்தாவணும். வாங்க. ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த இங்க வந்து நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியல. பாதர்னாலே பயமா இருக்குடா. ஒண்ணுமே தெரியல உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. யாரா நீ? நீ யாரு? யாரா நீ? நீ யாரு? முதல்ல கேட்டது நான் யார் நீ? நான் தான் திண்டுக்கல் சகாயம். என்ன சொல்லிருக்காரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்துல அரை சொல்லி என்னடா சொன்ன? பிஷப்புக்கு தெரிஞ்ச 2 பெரிய தலையில ஒண்ணு நீ, இன்னொன்னு பாருடா. திண்டுக்கல் சகாயங்கிற பேரை சொன்னா புட்டு புட்டு விப்பாங்களா? புட்டு புட்டுடா. தமிழ் உனக்கு கூட அதுலயேப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல. பிஷப் வீட்டுக்கு போனீங்களா? துர்கா எங்க? தமிழ் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கப்பா. கல்லறையில் நம்மள அடிச்சானுங்களே, அவனுகிட்ட துர்காவை புடிச்சு கொடுத்துட்டாப்பா அந்த ஃபாதர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாடி வச்ச பாய் ஃப்ராடு ஃபாதரும் தான். இப்போ தாடி வச்ச பாய் இடத்துக்கு தான் துர்காவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க.
பாக்குறாங்க. அந்த ஜீப்ல வந்தாங்களே அவங்க தான் தமிழை காப்பாத்த பாக்குறாங்க. அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. தமிழ் மாட்டிடுச்சு, தமிழை காப்பாத்துறா. நீங்களாங்க என்ன விடுறா? விடுறா. அடிச்சுவாங்க. தமிழே, தமிழே. சொன்ன கேளுங்க, தமிழ்ல படிச்சுக்கலாம். ஏப்பா, தமிழே, ரொம்ப நன்றி. தமிழே, இப்படி சரி- தமிழே. நீயா? ஏய், யார் நீ? யார் நீ? நேரடியா என்கிட்ட வந்து மோதிரத்தை விட்டுட்டு தனியா இருக்கிற பொண்ணை மிரட்டிட்டு இருக்கியே, யார் நீ? ஏய், ஏய், பொட்டப்பயல. இப்ப என் துர்காவை எங்க வச்சிருக்க? சொல்லு. அவகிட்ட என்ன சொன்ன? மேரியம்மா உங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரின்னு. அப்போ அவ பெத்த புள்ளன்னா உங்க பக்ரீத்துக்கு வெட்டி போட போற பலியாடா? சொல்லு. ஓ, இப்பதான் புரியுது. இத்தனைக்கு நீதான் காரணமா? நீதான் அந்த கூட்டத்துக்கே தலைவிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளைய? ச்சே! தாய் குலத்துக்கே அவமானம். மேரியம்மா பெத்தெடுத்த பிள்ளையே மேரியம்மா கட்டி காத்த ஆசிரமத்தையும் பெருமையும் அழிச்சிடுவான்னு பயந்து அந்த சிஸ்டர் தான் ஆளு வச்சு அடிச்சான்னு நினைச்சேன். நான் சந்தேகப்பட்டது தப்பு. எதுக்கெல்லாம் காரணம் நீ? மேரி அம்மாவும் என்னையும் ஏன் அசிங்கப்படுத்தணும்? கல்லறையில் ஆள வச்சு ஏன் அடிக்கணும்? இதுதான் ஒரு தாய் பெத்த மகனுக்கு செய்யக்கூடிய கடமையா? சொல்லுங்க. என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, நான் தான் உன் அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஆளை வச்சு மிரட்டி எதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சுல என்ன கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இதுதான் தாய் பாசங்கிறதா? ஆமாப்பா, தாய் பாசம்தான். பெத்த பிள்ளைக்கு முன்னால நேருக்கு நேரா வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லிக்க முடியாத சூழ்நிலை ஒரு தாய்க்கு ஏற்பட்டிருக்குன்னா அது ஓ அம்மாவுக்கு தான். இத்தனை வருஷமா உங்க அம்மாவை பிரிஞ்சு நீ மட்டும் தான் அனாதையா இருந்தேன்னு நினைக்கிறியா? கட்டுன புருஷனையும் பெத்த மகனையும் இத்தனை வருஷமா பிரிஞ்சு கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே உங்க அம்மா, அவங்களும் அனாதை தான். உனக்கு முன்னால வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு ஏன் சொல்லிக்க முடியலன்னு கேளு. உங்க அம்மாவை நீயே கேளு. அதுக்காக அனாவசியமா பேசி அவங்க மனசை புண்படுத்தாத. அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. இந்த அனாதை பெத்தது நீதானே? எனக்கு இவ்வளவு சித்திரவதை நீ கொடுத்ததுக்கு பெத்தப்பவே நீ எனக்கு ஒண்ணு வைக்கலாம். அப்படின்னா நான் உனக்கு தப்பா பிறந்துட்டேனா? என்ன பத்தி நீ என்ன வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா பிறந்த பொறப்ப மாத்திரம் நீ தப்பா பேசாத. உங்க அப்பா பேருக்கேத்த மாதிரி வாழ்ந்த தர்ம செய்யல. வேலூர் ஜெயில இருந்து வந்த ரவுடிகளா? இது தர்மசீலம் கோட்டை. பிச்சிடுவன் பிச்சு.